நம்ம நாட்டில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சில தினங்களில் மது விற்பனை என்பது அமோகமாக இருக்கும். வரலாறு காணாத அளவுக்கு பெருமளவில் அரசாங்கம் நிர்ணயித்த இலக்கை விட பெருசாக இருக்கும். 2 நாள், ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கலுக்கு பின்பு வரக்கூடிய உழவர் திருநாள். இந்த 2 நாள்லையுமே பெருமளவில் பார்த்தீங்கன்னாக்க மது விற்பனை படும் ஜோராக இருக்கும். டார்கெட்டு போன வருஷம் 400 கோடி, இந்த வருஷம் 600 கோடி போனஸ் வச்சிங்க எல்லான்னு. ஆனால் இந்த வருஷம் இன்னும் நமக்கு இந்த வருஷத்துக்கான தீபாவளியே வரல, இப்போ தான் பொங்கல் முடிஞ்சுது. ஆனால் அதனை கடந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மது ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சி அமோகமாக தமிழ்நாட்டில் விற்பனை ஆகியிருக்கிறது. என்னன்னைக்கு தெரியுமா? 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி. அது என்ன சம்பந்தமே இல்லாமல் அந்த 3 நாள்னு பார்க்காதீங்க. அன்னைக்கு தான் அந்த 5000 ரூபா பணம் வந்தது. யாருக்கிட்ட இருந்து? முதல்வர் போட்டேன்னு சொன்னார்ல, மக்களே உங்களுக்காக நான் பணம் போட்டிருக்கிறேன், மீண்டும் நம்முடைய ஆட்சி இங்கே வரணும், அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு தான் இருக்கணும், ஆனாலும் நான் பணம் கொடுப்பேன், உங்கள் வீட்டுக்காரெல்லாம் செத்துடணும் இப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 5000 போட்டார்ல. அந்த 5000 கொடுத்த 3 நாளும் படுஞ்சோர். திருப்பி அந்த பணம் அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி. பிந்தைய நாளை விட அதற்கு இன்றைய தினம் வர இடைப்பட்ட அந்த 3 நாளும் நல்ல விற்பனை. 5000 அந்த அம்மா வாங்கியிருக்கோம். 5000 வாங்கியிருக்க கூட ஒரு 1000 ரூபாய அதான் 4000 வச்சிருக்கல அப்படின்னு. இந்த 1000 ரூபாய் எங்கே போயிருக்கும்? அப்பா ஸ்டாலினுக்கு போயிருக்கும். யாருக்கு? அப்பா ஸ்டாலினுக்கு போயிருக்கும். அட கடவுளே, சிரிப்பு தான் வருது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.